எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம், இதை சொல்லி இருக்கிறார். அட்டப்பால நட்ட நடு ரோட்ல முத்துப்பாண்டியவே குத்தி விட்டானே, யார் அவன்? ஜோசப் விஜய் எனும் நான் అక్కడే చూడు. అక్కడయా? కొంచెం అప్పులే చూడు. ராசா இப்பதாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. உங்கள்கிட்ட போய் அந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த ஏரியா, எல்லா ஏரியாலும் ஐயா கெல்லுமான்னு சொல்லி இதுல யாரு ஜானு 41 பேர் கரூர்ல செத்திருக்கிறான். காவல்துறை எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய 13 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டிருக்கிறது. இதில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. சார் அட்வொகேட்டுங்க இருந்துட்டு போ. எப்போ முடியும்? ஓகே, அண்ணன் வேலை நம்மளதான் ஒன்றும் இது இல்லை, அவர்கிட்ட மட்டும் பேசிட்டோம். இந்த குளமா இருந்தாலும் சரி, கொலையை வந்த பிறகு பாத்துக்க. இந்த 5 வச்சுக்கிட்டு உள்ள விடு, 10 வாங்கிட்டு ஓடி போயிரு. ஓகே, இல்ல அவரை மட்டும் அவர் கரெக்டா இருக்காரா, இதா இருக்காரா? இல்ல நாங்க பாக்கணும், நீங்க சொல்றீங்க. ஓகே, அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஒண்ணுமே தெரியலையே. ஓகே. முதலமைச்சருடைய அந்த செய்கை பலத்த விமர்சனத்துக்கு உட்பட்ட பிறகு அதுக்கு ஒரு தணிக்கை நடவடிக்கை. விமர்சனம் எதை வச்சு சொல்றீங்க? ஏன் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு மாண்பு இருக்கு. என்ன இப்ப இதுல மாண்பு குறைஞ்சு போச்சு? இப்படி பண்ணதுல முதலமைச்சருடைய மாண்பு என்ன குறைஞ்சு போச்சு? கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு விளக்குங்க. நீங்க யாரோ ஒரு 4 பேர் விமர்சனம் வச்சாங்க. தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களும் ஏதோ விமர்சனம் பண்ண மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது. விமர்சனங்கள் இருக்குதான்னா இருக்குதான், ஆனா பெரும்பான்மையா இருக்குதான்னா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இந்த முதலமைச்சர் வந்தது அவரோட பேச்சு, நடவடிக்கை, செயல்பாடுகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. நீங்க எப்படி ஆசைப்படுறீங்கன்னா கடந்த 75 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருந்தோ அப்படியே இருக்கணும். எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே சமூக நீதி அல்லது இந்த உரைநடை தமிழ்ல பேசுவாங்களா அந்த மாதிரி பேசணும், அப்படியே செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அப்படி கிடையாது. அவங்க பிராக்டிகலா வந்துட்டாங்க விஷயத்தை. எப்படி தமிழ் மொழி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தது, 1000 ஆண்டுகளுக்கு ஒரு மாதிரி இருந்தது, 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாதிரி இருந்தது, எழுத்து வடிவமே மாறி இருக்கு. அந்த மாதிரி அவருடைய பேச்சு, ஸ்டைல், நடவடிக்கை மாறி இருக்கு. விமர்சனம் இருக்கானா சில பேர் பண்ணிருக்காங்க, குறிப்பா திமுகவினர் அதிகமா பண்ணிருக்காங்க. மற்றவங்க யாரும் பெருசால விமர்சனம் பண்ணல. அது ரொம்ப ஆபாசமான அருவருக்கத்தக்க செய்கை எல்லாம் கிடையாது. அதனால சொல்லுங்க. கருணாநிதின்னு சொல்லிட்டு எங்க சாரி கேட்டு கலைஞர் அதான் கெட்ட வார்த்தை பேசினா அப்புறம் சாரி கேட்காம இருப்பாரு. ஏங்க நாங்க எது கெட்ட வார்த்தை? இப்போ சரி, கொச்சையான வார்த்தை. சரி, ஏதோ எது கொச்சையான வார்த்தை? கருணாநிதி என்ன, கருணாநிதிக்கு அந்த வார்த்தையை சொல்லணும். நீங்களே இப்போ கெட்ட வார்த்தை பேசுறீங்க. அதுதான் சொல்றேன் நான். பீப் போட்டுருங்க. என்னங்க இது? ஏங்க அவர் கலைஞர் மேல வச்சிருக்கிற அன்புனால பாத்தீங்கன்னா, ஐயோ கருணாநிதி சொல்லிட்டேனே, இந்த நாக்கனை பனாயில் வச்சு கழுவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே ஒரு சாரி கேட்டு கலைஞர் கருணாநிதி ஐயா அப்படின்னு சொல்றாங்க. ஐயான்னு சொல்லுங்க, கொய்யான்னு சொல்லுங்க. 2017ல இருந்து 2026 வரைக்கும் ரொம்ப மோசமான ஆட்சி. உங்க பேரை மாதேஷ்னு சொல்லி உங்க பேரை மாத்தி உதயநிதினு மாத்திக்கோங்க சார்.
திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதிமுக தோட்ட கழட்டித்தான்னு புடிங்கின்னு போயிடுவேன், திமுக காதோட அறுத்துக்குன்னு போயிடுவேன். அப்ப இதெல்லாம் கடந்த காலங்களில் தொடங்கப்பட்ட திட்டங்கள். நீங்க எதையும் தொடங்கலன்னு புத்தாம் பொதுவா சொல்வதை விட்டுவிட்டு என்னென்ன கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே இந்த அரசு கொள்ள வேண்டும். அந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க, எதையும் செயல்படுத்தவில்லை. அது இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அது சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை 2 நாள்ல வெளியிடும், நீங்க அமைதியா இருக்கலாம், 2 நாள் அது சம்பந்தம் வெளியிடுவோம். 90,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதில் 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. 2025 2026 வரைக்கும் நமக்கான டோட்டல் ரெவன்யூ வந்து 1,23,000 கோடியாக உயர்ந்திருக்குது. அது கடந்த முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்குன்னு பாக்குறோம். எவ்வளவு தூரம் எக்ஸ்பெண்டிச்சரும் செலவினங்களும், அதாவது நீங்க ஒரு டாரிஃப் இன்க்ரீஸ் பண்றோம், அந்த டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ற பெனிஃபிட்ட மக்களும் அனுபவிக்கல, டிஎன்இபி அனுபவிக்கல. யார் அனுபவிச்சாங்கன்னா அந்த 3 அமைச்சரை தான் கேட்கணும். போன ஆட்சி காலத்துல அந்த 3 அமைச்சரை கேட்கணும். அந்த 3 அமைச்சருக்கும் சேர்த்து ஒரு நிழலா இருந்த யாரா, இல்ல அந்த குடும்பமா, இல்ல மாப்பிள்ளையா, பையனா, யாருன்னு நம்ம தான் பார்க்கணும். சோ செலவினங்களும் கூடியிருக்கு, ரெவன்யூவும் கூடியிருக்கு. அதுல கேப், அதுல கடனும் பாத்தீங்கன்னா 87,000 கோடி கடனும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க? வேலைக்கு ஆள் எடுத்தீங்களா? இல்ல 343 பேர் தான் வேலைக்கு ஆள் எடுத்தீங்க. சப்ஸ்டேஷன் என்ன பண்ணிருக்கீங்க? 122 சப்ஸ்டேஷன் தான் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு கொள்முதல் பண்ணிருக்கீங்க? என்ன வந்த கொள்முதல்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு எல்லாம் தெரியும். டிரான்ஸ்பார்மர்ல 99,000 டிரான்ஸ்பார்மர்ல 44,000 டிரான்ஸ்பார்மருக்கு ஏற்கனவே சிபிஐ வழக்கு தொடுத்திருக்கு. நீங்கள் அங்க 1,400 கோடிக்கு வாங்கின டிரான்ஸ்பார்மர்ல 397 கோடி ரூபாய் நீங்கள் முறைகேடு செய்ததாக, அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக அந்த ஒரு டிரான்ஸ்பார்மர் ப்ரொக்யூர்மெண்ட்ல மட்டும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு. சோ மத்ததே நீங்க எந்த லட்சத்துல வாங்குனீங்கன்னு கேட்டதான் அவர்கள் வந்து புரிய வேண்டிய விதத்தில் அவர்கள் புரிய வேண்டும். ஏன்னா இவர்கள் எல்லா விஷயத்தையும் இவ்வளவு இன்க்ரீஸ் இருந்தும், இவ்வளவு டாரிஃப் இன்க்ரீஸ் இருந்தோம், இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பொதுமக்களும் எம்எஸ்எம்இ செக்டர்ஸ், தொழில்துறையிலும் பற்ற கஷ்டம் எல்லாம் இந்த டிஎன்இபியோட நம்மளுடைய டாரிஃப் இன்க்ரீஸ் மூலமா தான். ஏன்னா தொழில்துறை எல்லாருக்கும் பெரிய கஷ்டம், டாரிஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய கைத்தறிகள், விசைத்தறிகள், இவங்க தொழிற்கூடங்கள், எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் எல்லாரும் படுற பெரிய துயரம். எனக்கு தெரிஞ்சு பல ஆயிரக்கணக்கான எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய டாரிஃப் இவ்வளவு ஹைக் ஆனது காரணம். ஏன்னா அவங்களுக்கு டாரிஃப், கமர்ஷியல் டாரிஃப் எவ்வளவுன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க போட்ட ப்ராசஸ்ல ஒவ்வொரு ஆண்டும் இன்க்ரீஸ் பண்றது மாதிரியான டாரிஃப் ப்ராசஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. சோ ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை இந்த ஆண்டு செய்ய போவதில்லை, அது தெளிவா குறிப்பிட்டுக்கிறோம். இந்த ஆண்டு டாரிஃப் ஹைக் இல்லை, அதற்கான கையெழுத்துகள் போட போறது இல்லை. இதை போன வருஷமே செஞ்சிருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் செஞ்சிருக்கலாம். யாரு மேலேயாவது பழிய போடுறது. உங்களுக்கு தேவை ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ரெவன்யூ இன்க்ரீஸ் வச்சு நீங்க உங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சரையும் அதிகரிச்சுக்கிறீங்க, அந்த செலவினங்களே அறிவிச்சுக்கிறீங்க. யாரு கஷ்டப்பட்டானா? மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா, டிஎன்இபி எம்ப்ளாயிஸ் கஷ்டப்பட்டானா, டிஎன்இபி துறை கஷ்டப்பட்டானா, எது கஷ்டப்பட்டாலும் என்ன? உங்களுக்கு தேவையான டாரிஃப் இன்க்ரீஸ். போன வருஷமே இவர்கள் அந்த டாரிஃப் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு இந்த வருஷம் டாரிஃப் ஹைக் பண்ண போறது. இது இந்த இன்க்ரீஸ் இருக்காது, அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்பயே சேர்த்து சொல்லிடுறோம். சோ டாரிஃப் ஹைக்